சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம். அதாவது முதலாவது அமைச்சரவை கூட்டம். நிறைய பேர் முதலமைச்சரவை கூட்டம்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட் ஆனது நடந்திருக்கு. 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர், புதிய திட்டங்கள் பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றி தமிழகம் என்ற பெயரில் நடைபெற்ற இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய துறைகளில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் பற்றியும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதுன்னு குறிப்பாக சொல்லணும்னா இப்போ பேசணுமே டாஸ்மாக் நிர்வாகத்தோட மறுசீரமைப்பு, மேகதாது விவகாரம், பயிர்க்கடன், தொழில் முதலீடு, இது பற்றியெல்லாம் முக்கிய முடிவெடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினதா தகவல் வெளியாகிருக்கு. இதில் அமைச்சர்களுக்கும் ஒரு மெசேஜ் இருந்ததுங்க பார்த்திபன். அது முதலமைச்சர்கிட்டே வந்திருக்கு. தவறு செய்யும் அமைச்சர்கள் மீது உடனுக்குடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிச்சிருக்காரு. அமைச்சர்களின் கீழ் பணியாற்றுபவர்கள் தவறு செய்யாதவாறு கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்காது. இதை பொதுமக்கள் பெருசாக வரவேற்றிருக்காங்க. இது ஜெயலலிதா அவங்க காலத்தில் இதே மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் டிப்டோல நடக்க வச்சாங்க இல்லையா? ஏதாவது உங்கள் பேரில் புகார் வந்தால் உடனடி நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களும் செயல்படுத்தினாங்க. மேபி அதை ஒரு பார்த்து இவர் ஃபாலோ பண்ணுறாரு போல இருக்கு. ரைட். ஸோ இந்த மீட் முடிஞ்ச உடனே அமைச்சர் நிர்மல்குமார் இது சம்பந்தமாக செய்தியாளர்கள் கிட்ட பேசினாரு. அதில் அமைச்சரவை கூட்டத்தில் 436 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது பற்றி ஆலோசிக்கப்பட்டதா அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. புதிய திட்டங்கள் மற்றும் அதற்கான நிதி பற்றியும் இந்த கூட்டத்தில் ஆலோசிச்சதா சொல்லியிருந்தாரு. அவர் பேசின காட்சிகளை பார்த்துடலாங்களா? ஷூர் பார்த்திபன். வெற்றி தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களாக ஒவ்வொரு துறைக்கும் சுமார் ஒரு 436 திட்டங்களை முதல்வர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 436 திட்டங்கள் ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.